ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டையடி போராட்டம் நடத்திய அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ். அப்பா, என்ன ஒரு போராட்டம்! உலகத்திலேயே யாருமே நடத்த முடியாத போராட்டம் பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்திய போராட்டம். இந்த போராட்டம் பெரும் பேசும் பொருளாச்சு. எல்லாருமே பண்ணாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாரோ அப்படின்ற லெவலுக்கு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்திய போராட்டம். லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லாதாங்க இருந்தாரு. லண்டனுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, இவருக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடக்குது. காந்தியடிகள் கூட இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தலங்கன்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க, கருத்து தெரிவிச்சாங்க. ஆனாலும் இது பேசும் பொருளாவே இருந்தது. இது குறித்து நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் இருக்காங்கல்ல, அவங்க அண்ணாமலை அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு 8 கேள்வி தான் கேட்க போறேன். இந்த 8 கேள்வியில கிராமர் மிஸ்டேக் இருந்தா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த 8 கேள்விக்கு நீங்க பதில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இந்த 8 கேள்விகள் பயங்கரமா பரவின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன அந்த 8 கேள்வி? வாங்க பாத்திரலாம். முதல் கேள்வி என்னன்னா, மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்தபோது நீங்கள் அமைதி காத்தது ஏன்? இரண்டாவது கேள்வி, கொரோனா பெருந்தொற்றின் போது நிறைய உயிரிழப்புகள் நடந்த போது பால்கனியில் விளக்கேற்ற சொன்னது ஏன்? அடுத்தபடியா, கொரோனா தொற்றில் பொது இடங்களில் கூடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் ரத யாத்திரை மேற்கொள்ள சில தலைவர்கள் முயற்சித்தது ஏன் அண்ணா அவர்களே? அது மாத்திரம் இல்லாம தடுப்பூசி கொள்கையில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது ஏன்? தென்னிந்தியாவில் இருக்கும் விவசாயிகளும் மனிதர்கள் தானே, அவர்களை ஏன் மத்திய அரசு தவிர்க்கிறது? அது மட்டுமில்லாம தென்னிந்தியாவில் இருக்கும் மாணவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கு நீட் என்னும் கொடூரம் எதற்காக நடத்தப்படுகிறது? ஏன் ஒரே மதம் மட்டும் ஓங்கி இருக்கிறது? குஜராத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல பதில் கூட கூறாதது ஏன் அண்ணாமலை அண்ணா அவர்கள்னு சொல்லிட்டு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் அண்ணாமலை கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. விழிப்பிதுங்கி தான் நிற்கிறாரு அண்ணாமலை. ஏன்டா இந்த போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம்? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை, இந்த மாதிரியான விலைகள் ஏற்றும் போதெல்லாம் நீங்கள் ஏன் பொங்கி எழல? அதுவும் இல்லாமல் நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. மணிப்பூர்லலாம் பயங்கரமாக பெண்களுக்கு வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் கண்டித்து நீங்க ஒரு அறிக்கை கூட இடாதது ஏன்? அப்பயானா சாட்டையால் அடித்துக்கல, இப்ப மட்டும் நீங்க எதுக்கு சாட்டையால் அடித்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அவரை வச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் அண்ணாமலை கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் கேட்ட 8 கேள்வியில அட்லீஸ்ட் ஒரு கேள்விக்காச்சுன்னா இவர்கிட்ட பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாடே எதிர்நோக்கின்றது. என்ன மாதிரி பதில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.